காய்கறி மற்றும் கறிக்கோழி விலை உயர்வை தொடர்ந்து மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் நாம் கேட்கலாம். ஆனந்த், மீன்களுடைய விலை எந்த அளவு உயர்ந்திருக்கு? இந்த விலை உயர்வுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது? திவ்யா, அசைவ பிரியர்களின் உணவு பட்டியலில் தவறாது இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய வகை மீன் வகைகளாகும். ஆனா இந்த மீன் வகைகள் கடந்த 2 மாதமாகவே இதோட விலை கணிசமாக உயர்ந்து வருது. குறிப்பா சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னா மீன்கள் விலை, அதாவது பொதுமக்களால் அதிகம் விரும்பி உண்ணப்படுகின்ற குறிப்பிட்ட சில வகை மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்திருக்கு. இந்த மீன்களின் விலை நிலவரம் பற்றி அறிந்துவதற்காக நாம் இப்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் உள்ள மீன் சந்தையில் இருக்கிறோம். இங்கு நம்முடன் மீன் வியாபாரி லதா இருக்கிறார். அவரிடம் இங்கு உள்ள அந்த மீன்களின் விலை குறித்த விவரங்களை கேட்டறிவோம். வணக்கம் அம்மா. இப்போ இங்க பட்டினப்பாக்கம் மீன் சந்தையில மீன்களோட விலை நிலவரம் எப்படி இருக்கு? வஞ்சிரம் கிலோ 500 ரூபாய் போடுறாங்க. வவால் சைஸ்க்கு ஏத்த மாதிரி, ஒரு வவால் 1000 ரூபாய் விற்கலாம், 400 ரூபாய் விற்கலாம், 500 ரூபாய் விற்கலாம், 250 ரூபாய் விற்கலாம். சங்கரா கூர் தான் 6 கட்டி 100 ரூபாய் அந்த மாதிரி. ஏன்னா கடல் ரொம்ப சொரப்பா இருக்குது. போயிட்டு வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிபட்டுட்டு வராங்க. டீசல் விலை ஏறி இருக்கு. அதெல்லாம் பார்த்துதான் மீன் வியாபாரம் பண்ண முடியும். நன்றி. திவ்யா, பாத்தீங்கன்னா அந்த மீன் வியாபாரிகள் சொல்றதை பொறுத்து பார்த்தோம்னா விலை அதிகமாக இருப்பதன் காரணமாக மீன்களை வாங்குகின்ற பொதுமக்கள் அந்த எண்ணிக்கை, மீன் வாங்குகின்ற அந்த அளவும் குறைந்துள்ளது. இதற்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா இங்கு விற்கப்படுகின்ற மீன்கள், அதிக அளவில் விற்கப்படுகின்ற மீன்கள் அப்படின்றது பார்த்தோம்னா கட்டுமரங்களிலும் ஃபைபர் போட்டுகளிலும் சென்று பிடித்து வர மீன்களாக தான் இருக்கு. அதை பொறுத்து பார்த்தோம்னா முன்பெல்லாம் கடற்கரைக்கு மிக அருகிலேயே, அதாவது கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூர தொலைவிலேயே இவர்களுக்கு அதிக வகையான மீன்கள் கிடைத்து வந்தது. ஆனால் இப்போது சில காரணங்களின் காரணமாக கடற்கரைக்கு மிக அருகில் கிடைக்காமல் வெகு தூரம் உள்ளே சென்று பிடிக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் விசைப்படகுகளை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தமிழகத்தில், அதாவது வங்கக்கடலோர பகுதிகளில் மீன் பிடிப்பதற்கு தடைக்காலம் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை 45 நாள் மீன்பிடி தடைக்காலத்தின் காரணமாக மீன்களின் விலை அதிகமாக உயர்ந்தது. அந்த தடைக்காலம் முடிந்த பின்னரும் கூட கடலுக்குள் மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள், விசைப்படகுகள் மூலம் செல்லும் மீனவர்கள் என்பது குறிப்பாக ஒரு வாரம் வரையிலும் தங்கியிருந்து மீன் பிடித்து வருவார்கள். ஆனால் இப்போது அந்த நாட்களும் அதிகரித்துள்ளது. ஏனால் அவர்களும் மீன்வளம், கடலில் மீன்வளம் குறைந்ததன் காரணமாக அதிக தூரம் கடலுக்குள் பயணம் செய்து மீன்களை பிடித்து வர வேண்டிய நிலை இருப்பதால் அதிலும் காலதாமதம் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் வங்கக்கடற்கரையோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததும் மீன்கள் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட அதே சமயத்தில் அரபிக்கடலோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதன் காரணமாக கேரளா அந்த பகுதிகளிலும் மீன் தேவையும் இந்த பகுதிகளில் பிடிக்கப்பட வேண்டிய மீன்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை உள்ளது. எனவே அதன் காரணமாகவும் மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. திவ்யா. ஆனந்த், அதாவது ஒரு பக்கம் காய்களோட விலை, குறிப்பா சின்ன வெங்காயத்தோட விலை அதிகரிச்சிருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது எதிர்மறையா இப்போ அசைவ பிரியர்கள் சாப்பிடும் மீன் விலையும் அதிகரிச்சிருக்கு. இப்போ கண்டிப்பா இந்த விஷயத்துல பொதுமக்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற பொதுமக்கள் கிட்ட நீங்க இதனை குறித்து கேட்டீங்களா? நிச்சயமா. அதாவது பொதுமக்கள் பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கறிக்கோழி விலை அதிகரித்து விட்டது, ஆட்டிறைச்சியின் விலையும் அதிகமாக உள்ளது, அதே போல் மீன்களில் பல வகை உள்ளது. எனவே தங்களது பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் மீன்கள் கிடைக்கும். எனவே மற்ற இறைச்சிகளுக்கு மாற்றாக அவர்கள் மீனை வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது மீன்களின் விலையும் கணிசமாக உயர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் பெரிதாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், அதாவது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கங்கள் நமக்கு தரப்படுகிறது. குறிப்பாக கடலின் மீன்வளம் என்பது கடலோட வெப்பநிலையை பொறுத்துதான் இருக்கும். அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பநிலை நாளுக்கு நாளாக அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மீன் பலம் கடலில் கம்மியாக உள்ளது. எனவே மீனவர்களுக்கு போதிய, அதாவது இங்கு கரையில் தேவையுள்ள அளவுக்கான, பொதுமக்கள் வாங்குகின்ற அளவுக்கான மீன்களின் வரத்து என்பது மிக குறைவாகவே உள்ளது. இதற்கு கடற்கரை, சுற்றுப்புற சூழலின் மாசின் காரணமாக கடலில் ஏற்படுகின்ற அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ற அதை முக்கிய காரணமா சொல்றாங்க. எனவே இப்படி பல்வேறு காரணங்களின் காரணமாக நேரடியாகவே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியுது.